வணக்கம். செய்தி மலர் நேயர்களுக்கு தேர்தல் 2026 ஒரு முக்கிய அறிவிப்பு. வேட்பாளர்களே, உங்கள் அறிக்கையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாக்காளர் கோரிக்கைகளும் கொஞ்சம் கேளுங்க. இந்த தேர்தல் 2026 பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய கட்சிகள் அவங்கவுங்க அறிக்கைகளை விடுறீங்க. அன்றாட வாழ்க்கையில் மக்கள் அவதியுறும் பிரச்சனைகளை முன்வைக்க வந்துள்ளோம். இந்த 234 சட்டமன்ற தொகையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி நாங்கள் எந்த ஆட்சியும் குறை சொல்ல விரும்பல. இத்தனை ஆண்டுகளாக இருந்த ஆட்சிகள் இனி வரப்போகிற இருக்கவங்க இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த முறை நாங்கள் வாக்காளர் கோரிக்கைகளாக வைக்கிறோம். அடுத்த முறை வாக்காளர்கள் அது வழக்காகவே தொடுப்பார்கள். எனவே இந்த கோரிக்கைகளை போர் அடிப்படையில் செய்தால் ஒழிய மக்கள் இன்பமாக வாழ்க்கையை நடத்த முடியாது. அதனால் நான் நல்ல ஆட்சி புரிகிறேன் என்று ஒருவரும் மாறுதேற்றுக் கொள்ள முடியாது. எனவே இந்த கோரிக்கைகளை காது கொடுத்து கேளுங்கள். அனைத்து சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை, என்னுடைய சக நண்பர்கள் வந்திருக்காங்க. நாங்கள் எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, இனமும் கிடையாது, மொழியும் கிடையாது. மக்களுக்காக மக்களே அப்படின்ற கான்செப்ட்ஸில் நாங்கள் பல ஆண்டுகளாக சமுதாயத்தில் களம் காண்டு கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஒரு சமூக ஆர்வலராகவும் பெண் உரிமை போராளிகளாகவும் ஒரு சமூக தொண்டு புரிபவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் என் சக நண்பர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். வணக்கம், என் பேர் கதிர்வேல், மொய்தீன் பாஷா, சமூக ஆர்வலர். என் பெயர் சுசித்ரா, பெண் உரிமை போராளி. என் பெயர் வனிதா, சமூக ஆர்வலர். இப்போ இந்த சமுதாயத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் எந்தெந்த துறை சார்ந்து அதிகமாக இருக்குது, பல ஆண்டுகளாக கண்டுகொள்ளப்படாமல் இருக்குது, அதனால் மக்கள் எப்படி துன்புறுறாங்க அப்படின்றத முதல் துறையை நாங்கள் எது எடுக்கிறோம்னா சாலை. நடைபாதையில் வாகனம் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அது ஏன்ட்டு தெரியல. அதை கட்டுப்படுத்த யாராலையும் முடியலை, பண்ணவும் மாட்டுறாங்க. ப்ளஸ் வேகத்தடையை போட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு ஒயிட் கோட் போடுவாங்க, அதையும் போடலை. வேகத்தடையும் அளவுக்கு மாரி ஹைட்டில் வச்சுருக்காங்க, அதனாலேயும் நிறைய ஆக்சிடென்ட்டுகள் நடக்குது. அப்புறம் இந்த சாலைகளையும் சரிப்படுத்தாமல் ஒரேயும் குண்டு குழியுமாக இருந்துகிட்ருக்கு. வரிகள் நம்ம கரெக்டாக செலுத்தியும் ஏன் அந்த சாலைகள் சரியாக அமைக்கலை? முதல்ல பார்த்திங்கன்னா நடைபாதையில் முதல்ல கடைகள் அமைப்பதே தப்பு. சரி, கடைகளை அமைச்சு முறைப்படுத்தணும். ஆனால் நெடுஞ்சாலைத்துறை நான் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி வரையும் விடை தெரியல. இதுக்கு ஏஇலேருந்து ஏஇ ஸ்கொயர்லேருந்து ஏடியிலேருந்து டிஇலேருந்து இஇ சிஇ எஸ்சி டைரக்டர் ஜெனரல் வரையும் இருக்கீங்க. இவ்வளோ பேருக்கு மக்கள் வரி பண்ணுற சம்பளம் போதே உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்க முடியுதா? என்ன அப்படின்னா, அந்த நடைபாதைகளில் பொல்லாட்ஸ் எண்ணக்கூடிய தடுப்பான்களை வைக்க வேண்டும். அந்த தடுப்பான்களை புத்திசாலித்தனமாக நாங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணோம்னா ஒரு ஓரமாக இருக்கிறீங்க, அதில் 2 வீலர் போகிறாங்க. அந்த இப்படி சாலை இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு தடுப்பான், இப்படி ஒரு தடுப்பான், இப்படி ஒரு தடுப்பான், இப்படி ஒரு தடுப்பான் கிறிஸ் கிராஸாக வச்சோம்னா யாராவது அதில் வண்டி ஓட்ட முடியுமா? ஆக்கிரமிப்பு பண்ண முடியுமா? அப்படி ஆக்கிரமிப்பு பண்ண அப்புறம் கார்பரேஷன் கூப்பிட்றீங்க, நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ணுறீங்க, கார்பரேஷன் கூப்பிட்றீங்க, போலீஸை கூப்பிட்றீங்க, அப்புறம் டிராஃபிக் போலீஸு, மாவட்ட ஆட்சியர் எல்லாம் பந்தோபஸ்து எடுத்து அதுக்கப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பல ஆர்ப்பாட்டங்கள், அரசுக்கு எதிரான பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கும். அது எந்த அரசாக இருந்தாலும். அந்த நெடுஞ்சாலைத்துறையில் கூடிய உயர் அதிகாரிகள் தன் அறிவை பயன்படுத்தாமல் அறிவை பெட்டியில் வைப்பது ஏன்? பொல்லாட்சியை வைக்க மாட்டீங்க. இதுக்கு ஏதாவது இதுக்கு நடப்பாதை அவ்வளோ லட்சம் கணக்கில் போடுறோம். இவன் 2 வீலரில் போட்டோன்னா 5 வருஷம் வேண்டிய நடப்பாதை 2 வருஷத்தில் உடஞ்சிச்சுன்னா திருப்பி நீங்கள் நடப்பாதை போட்டிங்கன்னா யார் வரி பணம் வேஸ்ட் ஆகும். அப்போ இதுக்காக என்ன சொல்யூஷன்றது நீங்கள் எடுத்து பார்க்கணும். சட்டமன்ற நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் அவங்களோட பகுதியில். அடுத்து பெரிய ஸ்பீட் பிரேக்கர் போடுறீங்க கருப்பு கலரில். ஒரு வெள்ளை பெயிண்ட்டை போட்டோம்னா நைட்டில் போகும்போது யாரும் கீழே விழாமல் இருப்பாங்க. எத்தனை விபத்துகள் உயிரிழப்பே ஆகிருக்கு சென்னையில். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல? அதே மாதிரி வரி கட்டின கேள்வி கரெக்டான கேள்வி கேட்டாங்க. வரி கட்டியிருக்கோம், அப்போ சாலை போட வேண்டிய கஷ்டம் என்ன? இனிமேல் மக்கள் இனி சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாதம் 2 மாதம் கழித்து அந்த சாலை போடலைன்னா இனிமேல் மக்களே இந்த இடத்துல அந்த சாலை முதல் நாள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 2 மாதம் 3 மாதம் போட்டு வச்சு பள்ளம் விழுந்து அதில் அடிபட்டு முதுகெலும்போ இல்லைனா நம்ம வாகனம் பழுது அடைஞ்சால் தயவுசெய்து நஷ்டஈடு கேளுங்க. அதுக்கு அந்த கார்பரேஷனோ நெடுஞ்சாலையோ அந்த ஏஇ ஸ்கொயர் உயரதிகாரி ஐஏஎஸ் வரையும் அவங்களுடைய சம்பளத்தில் தான் நஷ்டஈடு கொடுக்கணும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் நஷ்டஈடு கொடுக்கணும் என்பதை நாம் தெரிவித்துக் கொண்டால் மட்டுமே இதை செய்ய முடியும் அப்படின்றது உங்கள் கேள்விக்கான விடை. அடுத்து நிறைய இடத்துல செல்ஃபோன் டிரைவிங் முன்னாடி இருந்தது, நார்மலாக ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஹெல்மெட்குள்ளே இருந்தது மட்டும் இப்போ தடை பண்ணுறது இருக்குது. ஆனால் இப்போ இருக்கவங்க வீடியோவை தாண்டி பாட்டை தாண்டி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ வீடியோ பார்த்தாவது அப்போ பார்த்தா கூட ரோடை பார்த்துட்டு இருக்காங்க. ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஒன்று தள்ளி பிடிக்கலன்னு தள்ளுற அளவுக்கு ஆகிட்டாங்க. அதை போலீஸ்கிட்ட ஏன் அவங்க பார்க்குறாங்க, பார்த்து கூட செல்ஃபோன் ரிலேட்டடாக யாருமே பிடிக்கிறதே இல்லை. அது ஏன் தெரியல. இது ஒரு பெரிய ஒரு ஊழல்னு கூட சொல்லலாம். இது என்னென்னா கார்ப்பரேட் கைக்கூலிகளாக மாறிவிட்ட அரசு துறையினர் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, செல்ஃபோனை முதல் பேசும்போது இப்படி வச்சு பேசினாங்க. நிறைய பேர் சொல்ல படித்த முட்டாள்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டு தானே பேசுகிறேன்வாங்க. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் கோபமாக இருந்தால் ஆக்சிலேட்டர் கொடுத்துருவீங்க, பேசக்கூடிய விஷயங்கள் சோகமாக இருந்தால் பிரேக் போட்டுருவீங்க. இதை கூட தெரியாமல் உங்களை நம்பி உங்கள் வீட்டில் மனைவி மக்கள் இருக்காங்க, இல்லை உங்கள் பெண்கள், இன்றைக்கி அதிகமாக பெண்கள் நீங்கள் செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறீங்க.
இதெல்லாம் இப்படி வச்சுட்டு ஓட்டுறீங்க, கேட்டால் பெண்களை யாரும் கேட்ட மாட்டாங்க, குழந்தைகளை யாரும் கேட்ட மாட்டாங்கன்றதுல அரசு துறை அதிகாரிகள் இவங்களை யாரும் கேட்கவே முடியாது. ஏன்னா இவங்களாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறாங்க, அரசு துறைன்னு போட்டிருக்கோம், தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன திமிர்? இன்னொரு குடும்பங்களோட விஷயம் இருக்குது, உயிர் இருக்குன்னு தெரியுதா? ஒரு விபத்து நடந்தால் ஒரு ஆள் சாகலை, ஒரு பரம்பரை போடுது. அப்பாவும் அம்மா வந்தால் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்தால் படிக்க வச்சுருவாங்க. அந்த அப்பா அம்மா சாவச்சு என்ன ஆகும்? இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இதை வந்து சிசிடிவி கேமரா போட்டிருக்கீங்க. இது எதுக்கு காமெடி பண்ணுறதுக்கா? சென்னை ஃபுல்லாக 3ஆம் கண்ணு போட்டிங்களே, அந்த 3ஆம் கண்ணில் எத்தனை போக்குவரத்தில் இருக்கக்கூடிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போக்குவரத்து அநியாயங்களில் நீங்கள் அழகாக ஃபைன் போட்டாலும் எவ்வளோ விஷயங்கள் சரியாக வரும். வெறும் ஹெல்மெட்டுக்கு மட்டும் போட்டிங்க. ஹெல்மெட்ன்றது ஒரு வியாபாரம். ஹெல்மெட்ன்றது ஒரு வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக போட்டிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 60 ஹெல்மெட் கேஸு. ஏன் ஒரு நாளைக்கு 60 செல்ஃபோன் கேஸ் போடல? ஏன்னா செல்ஃபோன் கம்பெனிக்காரன் கோச்சிப்பான், அப்புறம் இதில் பெனிஃபிட்ஸ் கொடுக்க மாட்டான், அது யாருக்கும் பெரிய பலன் போகாது. இதுக்காகவே பிடிச்சி கொடுத்தா கூட செல்ஃபோன் டிரைவிங் போடுறது கிடையாது. ஏன் செல்ஃபோன் டிரைவிங் போடலைன்னா இது கண்டுக்காமல் போனதால் தான் இன்றைக்கி படம் பார்த்துட்டு வண்டி ஓட்டுறான். ஸ்விக்கியில் போகிறவன், யூபரில் போகிறவன், இவங்க என்ன பண்ணுறாங்க? படம் பார்த்துட்டு போகிறாங்க. நான் கேட்குற ஒரே கேள்வி, நீ எடுத்து செல்வது வயிற்றுக்கு சோறா அல்லது வாய்க்கரிசியா? நியாயமாக சேஃபாக எடுத்துன்னு போயிட்டேன்னா உனக்கும் வயிற்றுக்கு சோறு, மற்றவனுக்கும் வயிற்றுக்கு சோறு. போகிற இடத்துல உனக்கு விபத்தோ இன்னொருத்தருக்கு விபத்தோ ஆச்சுன்னா அது வாய்க்கரிசி. ஸோ நீ எடுத்து செல்வது வயிற்றுக்கு சோறா வாய்க்கரிசியா? அவங்க மட்டும் இல்லை, கேப் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், இவங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ் பார்க்குறாங்க, டக்குன்னு பார்த்தாங்கன்னா ஒரு செகண்ட் தள்ளும் போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இதெல்லாம் கூட போக்குவரத்து துறைக்கு தெரியாதா? போக்குவரத்து துறை கோமால இருக்கா? ஆர்டிஓஸில் என்ன பண்ணுவீங்க? டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவீங்க? வழக்கமாக இதே பழைய புராணங்கள், பழைய பழசு ரோட்டில் நின்று இந்த ஃபைன் போடுறத முதல்ல நிறுத்தணும். ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு, தேட்டரு, ஹாஸ்பிட்டல்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸஸு உள்ளே போங்க. போலீஸ் இனிமேட்டு ரோட்டில் நிற்காதீங்க. போலீஸு அப்படி உள்ளே போயிட்டு முதல்ல அந்த ஹெச்ஆரோ இல்லை அந்த துறையோட தலைவர்கிட்டயோ ஒரு லெட்டர் கொடுங்க, ஃபோட்டோ எடுங்க. இந்த வண்டிகளாம் இந்த மாதிரி நம்பர் பிளேட் மாறி இருக்குது, கிறுக்குத்தனமாக நம்பர் எழுதுவாங்க. அதுவும் முக்கியமாக சில அரசியல்வாதிகள் இல்லை, நான் ஊரில் வந்து நான் ஒரு தருதலை அப்படின்னு காட்டுறதுக்காகவே நம்பர் 5 இப்படி எழுதுது, 7 not 7. நீங்களே யார்? ஜேம்ஸ் பாண்டா? இல்லை யார் நீங்களா அப்படின்னு கேட்குறது தான் இந்த கான்செப்ட். ஸோ அப்போது இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னொரு குடும்பம் அழிதுன்னு தெரிஞ்சால் அந்த போக்குவரத்துறை இனிமேல் டைட் பண்ணணும். இனிமேல் டிராஃபிக் போலீஸ் ரோட்டில் ஃபைன் போடக்கூடாது. அப்படி போட்டால் என்னன்னா லஞ்சம் வாங்குறான்ற பிரச்சனை வரும், நேர்மையான அதிகாரிகள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ நீங்கள் இன்னுமே ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் போங்க, ஹெச்ஆர்ட்ட சொல்லுங்கள், ஒரு ப்ரைவேட் கம்பெனி போங்க, ஹெச்ஆர்ட்ட கொடுத்து என்ன பண்ணணும்? இதெல்லாம் யார் வலியுறுத்தணும்? சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தணும். ஏன்னா இந்த 234 தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் உட்பட்டவர். மாவட்ட ஆட்சியரை வேலை செய்ய வைக்கணும். இங்கே நிறையா மாவட்ட ஆட்சியர்கள் வேலை செய்வதில்லை, பொதுமக்கள் ஃபோன் அடிச்சா எடுக்கிறதில்லை, பொதுமக்களை மக்களாகவே மதிப்பதில்லை மாவட்ட ஆட்சியர்கள். இதை வந்து சரி பண்ண முடுக்க வேண்டியது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டும். இதுதான் கான்செப்ட். அடுத்து கூட இருக்கிறது ரொம்ப மோசமானது என்னன்னா, இந்த சன் ஃபிலிம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது கொடுத்துருக்க அளவுக்கோட அடர்த்தியோட ஜாஸ்தியாக போடுறாங்க. அது போடுறதுல ஏன் போடுறாங்க பொதுமக்கள்னு சொன்னால் 2 விஷயம். ஏன்னா அரசு அதிகாரிகள் வண்டிகை தான் இருக்கிறதே திக்கஸ்டான ஒரு கலரில் போடுறாங்க தவிர, ஸோ அவங்களே கேட்கலாம், நம்ம கேட்க மாட்டோன்ற மாதிரி இருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. நம்பர் பிளேட்டும் சரி, சன் ஃபிலிமும் சரி, தெரியாத இடத்துல மறைச்சு கொண்டு போய் இப்போ இந்த பாக்கெட் மாவா விற்கிற மாதிரி தெரியாத இடத்துலலாம் இல்லை, பப்ளிக்காக ரோட்டில் அவ்வளோ ஒரு தெரு ஃபுல்லாகவே விற்கிற மாதிரியான கடைகள் தான் இருக்குது. இவங்க எங்களை போட்ட பிறகு நீங்கள் அவங்கள பிடிக்கிறதுக்கு அந்த ஷாப்ஸ்க்கு நேராக போய் பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. கேட்டால் ஸ்டேஷனுக்கே நான் தான் பண்ணித்தரேன்னு சொல்கிற இடத்துலையும் நேம் போர்ட்ஸில் இருக்காங்க. ஸோ தெரியாத இடத்துல பதுக்கி செய்கிற மாதிரியான இது போதைப் பொருட்கள் எதுவும் கிடையாது. தெரிஞ்சு பப்ளிசைஸாக அண்ணா நகரில் மவுண்ட் ரோட்டில் போய் பார்த்தா இருக்காங்க, ரிச் ஸ்ட்ரீட்டில் பார்த்தா இருக்காங்க. அப்பையும் டேரெக்டாக பிடிச்சி போடுறதுக்கு முன்னாடி விற்கிறவனே பிடிச்சாலே போதும். அது ஏன் கடையும் வந்து கை வைக்க மாட்டேங்கிறாங்க தெரியும். போக்குவரத்து காவல்துறையும் ஆர்டிஓவும் இனிமேல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறன்ற காமெடியை நிறுத்திட்டு, அதுவும் ஸ்கூல் பசங்க கூட்டு வந்து ரோட்டில் நிற்க வச்சு பதாகையில் பிடிக்கிறத விட இந்த நம்பர் பிளேட் எழுதுறவங்க, சன்கோட ஃபிலிம் பண்ணுறவங்க, அந்த டீம் எல்லாம் முதல்ல இறக்குங்க. அவங்க கையில் பதாகையில் கொடுங்க. சன்கோட ஃபிலிம் நாங்கள் இந்த லிமிட்டில் தான் நாங்கள் வந்து அரசு சட்டம் என்ன கொடுத்தோ அதை வச்சு தான் பண்ணுவோன்னு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இப்படி பண்ணால் ஒரு பயம் வரும்ல. எப்போ பார்த்தாலும் அந்த 7ஆம் கிளாஸ் பசங்க 8ஆம் கிளாஸ் பசங்க நிற்க வச்சு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பிஸ்கெட்டை கொடுத்து சாலை விதிகளை மதிப்போம், சந்ததிகளை பாதுகாப்போம், நாங்கள் சொல்லிக் கொடுத்த கேப்ஷன். அதுவும் சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. இதை தவிர்த்து என்ன சொல்ல முடியுது உங்களால்? தயவுசு அதான் சொல்கிறேன், ரொம்ப பழைய டெக்னிக்லாம் விட்டுட்டு நவீன விஷயங்களை கொண்டு வாங்க. யாரெல்லாம் அதை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வந்து அவங்கள வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இப்போ ஸ்கூல் பசங்க சொன்னீங்க, ஸ்கூல் பசங்க வண்டி ஓட்டுறாங்க, அதை தடுக்கலை. 20,000 ஃபைன் சொன்னீங்க, என்னாச்சு? வெறும் அறிக்கையாகவே இருக்குது, எதுவுமே செயல்படுத்தலை. ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிறுத்துறாங்க. ஸ்கூலுக்குன்னு சம்மந்தமே இல்லை. ஸ்கூலில் வந்து வருமானம் வந்தால் போதும், அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டே வண்டி ஓட்டுறாங்க. இதை எத்தனை காவலர்கள் பார்ப்பீங்க? எல்லாம் கண்ணை மூடிட்டா உட்காந்துருப்பீங்க ஒரு பாயிண்ட்லையும். இல்லை செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறனால, இந்த செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறனால தான் எதுவுமே கண்ணில் பார்க்குறதில்ல. ஸோ இந்த போக்குவரத்து காவல்துறை தயவுசெய்து இனிமேல் வந்து டைட் பண்ணி அந்த கேமரா மூலமாக இதை ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு ஸ்கூல் வாசலும் கேமரா வைக்கணும், அந்த தெருமுந்தத்தில் வைக்கணும். எப்படி வருவாங்க அந்த பசங்க? இந்த பெற்றவங்க பண்ணுறக்கூடிய அநியாயங்களும் இருக்குது. ஆண்கள் பெண்கள் பண்ணக்கூடிய அநியாயங்கள். இவங்க வேலைக்கு போகிறதுக்கு கண்ணாயிரத்து போய் மெயின் ரோட்டில் விட்டுறா, இந்த பையன் 6ஆம் கிளாஸ் பையன் வண்டி ஓட்டின்னு போவான், அவன் போயிட்டு நேரம் வீட்டுக்காக வருவான், எங்கே போவான் அவன்? அப்போ அந்த அடிப்படையாக அந்த அறிவு வேணுமா வேணாமா பெற்றவங்களுக்கு? அவன் என்ன மட்டும் சார் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுன்னா நடந்து போங்க, ஆட்டோவில் போங்க. அந்த பிள்ளைங்க ஏன் கொடுக்குறீங்க? எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி மைனரில் இறந்து போயிருக்கு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும்னா அரசியல் வந்து முழிக்கணும், கோமால இருக்க அரசியல் தட்டி எழுப்பணும். இல்லைன்னா அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டு வேறு கொண்டு வரணும்.
அடுத்து இல்லை முதல்ல இப்போ நம்ம லைசன்ஸ் வாங்குறோம், அப்படி லைசன்ஸ் வாங்கிட்டா வண்டி ஓட்டிடலான்ற எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த லைசன்ஸ் எப்படி பெறணுன்றதே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. போகிறோம் டிரைவிங் கிளாஸில் சொல்கிற மாதிரி யாருக்குமே கேட்டால் சிங்கிள் டாட் லைன் என்ன, டபுள் டாட் லைன் என்ன, இந்த லைன் எதுக்கு இருக்குது, இன்டர்மீடியட் லைன் இருந்தால் கிராஸ் பண்ணலாம் இல்லையானே. ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு 90%ல் யாருக்குமே ஓட்டுறவங்களுக்கு ரூல்ஸை தவிர எதுக்கு எந்த லைன் இருக்குன்னே தெரியல. லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க, லைசன்ஸ் வச்சா வண்டி ஓட்டிலாம் நினைக்கிறாங்க. அந்த லைசன்ஸை முறையாக படுத்துறதுக்கு ஒரு வகுப்பு எடுக்கிறதோ கிளாஸ் எடுக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. கிளாஸ் சொல்லித்தர இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாரும் நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் படித்தாதான் வரணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் டிரைவிங் ஸ்கூலில் யாருமே பெட்ரோல் ஜாஸ்தியாக இருக்குது, ஆள் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் எங்கேருந்து ஓட்டுங்க, உங்களுக்கு நாங்கள் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துறோம், நீங்கள் போக போக ஓட்டிக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க, டிரைவிங் லைசன்ஸ்க்கு கொடுத்துட்டீங்க. அவங்க எந்த மாதிரி நடத்துகிறாங்கன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லித்தரதில்ல. சீல் போட்டு இந்த டிரைவிங் ஸ்கூல் இருந்தால் அது கையொப்ப முடுறதுக்கு தான் ஆர்டிஓ ரெடியாக இருக்காங்க தவிர அவங்க அது கொடுக்கறதுக்கு நம்ம தகுதியானவங்களான்றது பார்க்குறதே கிடையாது. அது ஏன் உங்களால் முறைப்படுத்தாத நீங்கள் எதுக்கு திருப்பி டிரைவிங் ஸ்கூல் கொடுத்தீங்க? அதுக்கு நீங்களே முன்னாடி மாதிரி இருக்கிறதுல கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம்ன்றதான் என்னோட கேள்வி. முன்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பண்ணாங்க, ஆர்டிஓஸ் வந்து கிளாஸ் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. இப்போ கவர் அமௌண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் பார்க்குறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர் அமௌண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எந்த டிரைவிங் ஸ்கூல் வந்து அதிகமான அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, அதில் அந்த ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி செந்தில் சொன்ன மாதிரி பேப்பர் இல்லையே அப்படின்வாங்க. அந்த பேப்பர் எக்ஸ்ட்ரா பேப்பர் இல்லைன்னா அந்த லஞ்சன்ற அந்த அதிகார பிச்சை எடுக்க முடியலன்னா அவங்க அந்த பேப்பரை சைன் பண்ணுறதில்ல. அதனால் இந்த புரோக்கர்ஸ் தான் இப்போ கொடுக்குறாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான் அவங்க சைன் பண்ணுவாங்க. ஆனால் புரோக்கர்ஸ் தான் நீங்கள் லைசன்ஸ் வந்து டிசைட் பண்ணுறது. ஸோ இந்த புரோக்கர்ஸை வந்து அப்புறப்படுத்தினாலே மக்கள் டேரெக்டாக வரணும், அந்த விஷயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் இது சரியாகும். இதான் விஷயம். கிளாஸ் இருக்குன்னே யாருக்கும் தெரியல சார். இது ஆக்சுவலி லைசன்ஸ் வாங்கினவங்களை கேட்டால் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கா எடுத்துருக்கணுமான்னு தெரியல. முன்னாடி நான் எடுக்கும்போது சொல்கிறேன், நான் ரொம்ப ப்ரீவியஸாக எடுத்தேன், எதுவுமே சொல்லித்தராமல் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் திருப்பியும் தான் அந்த டெஸ்ட்டை எழுதி தான் நான் ஆக்சுவலி என்ன பண்ணாங்கன்னா முன்னாடி இன்னும் மோசம், யாரெல்லாம் டிரைவிங் ஸ்கூல் இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்தாங்க, இல்லைனா தரவே மாட்டாங்க, 2 பேர் ஃபெயில் பண்ணுவாங்க. ஆனால் டிரைவிங் ஸ்கூலில் ஆக்சுவலி அவங்க பண்ணுறாங்கன்னா ஒரு மறைமுகமாக ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க நிஜமாலே எக்யூப்டாக வந்திருக்காங்களான்றது பார்க்காம இருக்கும் போதில் ரோட்டில் மக்களுக்கு தெரியும், அப்போ தான் தெரியும் தவிர இல்லைன்னு எதுவுமே இருக்காது. வேட்பாளரே கவுனிங்னு சொல்லி தான் நீங்கள் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். வேட்பாளர் கவுனிங் இப்போ இந்த சாலை விஷயத்தில் நானும் சொல்ல வரேன். இப்போ சாலை விஷயத்தை பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் கொடுக்குற எல்லா வேட்பாளரும் கொடுக்குற ஒரு அறிக்கையில், அதான் அவங்க கொடுக்குற ஒரு 40 அறிக்கையில் இது ஒரு அறிக்கை கண்டிப்பாக இருக்கும். என்ன அறிக்கைன்னா சாலைகள் சரி செய்யப்படும், சாலை வசதி மேம்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே எடுத்தாலும் சாலைகள் ஏடகுடமாகவும் குண்டும் குழியுமாகவும் சகதியும் மண்ணுமாக தான் இருக்குது. அப்போ முதல் வேட்பாளர் இந்த ஒரு உறுதியை, அதான் அவங்க சொன்ன வாக்குறுதி, இந்த ஒரு உறுதியை சரி பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதிகமாக எங்கேயும் இல்லையே. அந்த வேட்பாளர் நீ சொன்ன மாதிரி அந்த அறிக்கையை ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பாவாடை துவச்சி போட தேவையில்ல, வடை சுட்டு தர தேவையில்ல, டீ போட தேவையில்ல, ஒன்றுமே தேவையில்லை. இன்றைக்கி என் விஷயம் கரெக்டாக இருந்தால் நடக்கும். ஆனால் அது என்னென்னா அதிகாரிகள் கேட்டால் அதிகாரிகளை காட்டுறாங்க, அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அரசியல் காட்டுறாங்க, ஒப்பந்தக்காரர்கள் நடுவில் மாட்டிக்கிறாங்க. ஒப்பந்தக்காரர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு அமௌண்ட்டு, எதிர்கட்சிக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் அதிகாரிகளுக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் சுற்றி வரக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் ரவுடி பசங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, இப்படியும் கொடுத்தாங்கன்னா அந்த 100%, 50%, 60% அந்த ஒப்பந்தக்காரர்கள் கொடுத்தாங்கன்னா 40% என்ன மாதிரி ரோடு போடுவாங்க? அப்போ ஒரு மழைக்கு போயிடும். திருப்பி எலெக்ஷன் வரதுக்கு ஒரு வாரம் மழை பாய் விரிப்பாங்க. அதுக்கு பேர் சாலை இல்லை, அதுக்கு பேர் பாய். அந்த கருப்பு கலர் பாய் விரிப்பாங்க. ஒரு மாதம் அந்த எலெக்ஷன் வரைக்கும் நிற்கும். அதுக்கப்புறம் திருப்பி போயிடும். அது மட்டும் இல்லாமல் மில்லிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கல் இதில் வந்து மில்லிங்னு ஒன்று ரோடை நோண்டி அந்த 3 லேயர் தெரியும். அதுக்கப்புறம் தான் அதை ஆற வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு மாதம் ஆற வச்ச அப்புறம் தான் ரோடு போடணும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா அடி முட்டாள்தனம் பண்ணியிருக்கு சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சின்னு அடி முட்டாள்தனம். எப்படின்னு இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிற சில விஷயங்களை சொன்னீங்கன்னா, ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம், சிவேஜ் அண்ட் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனில். அங்கே போனோன்னா எனக்கு ஒரு பதில் வருது என்னென்னா, உங்கள் இல்லத்திற்கு நாங்கள் மெட்ரோ ட்ரைனேஜ் கொடுக்குறதுக்கு கஷ்டம். என்ன காரணம்னா ரோட்டில் போகிற செப்டி டேங்க் எல்லாம் உங்கள் வீடு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ உங்கள் வீடை தூக்குங்கன்றாங்க. நீங்கள் பண்ண முட்டாள்தனத்துக்கு நாங்கள் ஏங்க வீட்டை தூக்கணும்? அதுவும் 7 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி. அப்போ இந்த ரோடை வந்து மேலே 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 போட்டது யார்? அப்போ எத்தனை வருஷம் அதை போட்டிருக்காங்க? கடந்த 20 வருஷம் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஓய்வு பெற்ற பணம் வருதில்ல, அதை நிறுத்துங்க. அதை நிறுத்தி அவங்க மூலமாக அந்த எந்தெந்த பகுதியில் அந்த பிரச்சனை வருதோ அந்தந்த பகுதியில் போடுங்க. அடுத்த வாட்டி அந்த அதிகாரி அந்த மாதிரி ரோடை போடுவாங்களா? வீடெல்லாம் இறங்கி போகுமா? மழை தண்ணி உள்ளே வருமா? விஷப்பூச்சிகள் வருமா? அப்போ வயசானவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க? இதெல்லாம் வந்து எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனிக்க வேண்டும், முடுக்க வேண்டும். இதற்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி சரியில்லைன்றால் அந்த அதிகாரி மேலே ரிப்போர்ட் கொடுக்கணும். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரி மேலே ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு அடிப்பணியில்னா மட்டும்தான் ரிப்போர்ட் கொடுப்பீங்களே தவிர இந்த இடத்துல எங்கள் பகுதியில் லஞ்சம் யாராவது ஒரு அரசியல் கட்சி ஊழலை ஒழிப்போம் சொல்லலாம் தான் சரியாக தான் இந்த சாலை சரியாகும். ஊழலை ஒழிப்போம் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்றைக்காவது என் பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்டியாமே, ஏன் கேட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் பண்ணல, ஏதாவது ஒரு லெட்டரில் எங்கேயாவது வந்திருக்கா? அரசு அதிகாரிகள் என்ற சதிகாரிகளும் அரசியல்வாதிகள் என்ற அரசியல் வியாதிகளும் கைகோர்த்தால் மக்கள் மாக்களாகத்தான் கருதப்படுவர். அதுக்காக இது. அதுக்கப்புறம் எல்லா அரசியல்வாதியும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறது ஒரே இது,
உலகம் தரம் வாய்ந்ததில் இருக்குது ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அப்படியே அவங்க பசங்க அவங்க எல்லாம் போய் சேர்றதில்ல. நியாயமான கோரிக்கை இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கை அண்ணா சொல்லுவாங்க. நம்மளுடைய அரசியல் இது எல்லா கட்சியும் வந்தாலும் சொல்கிறது தான். நம்ம மருத்துவமனை உலகம் தரம் வாய்ந்தது, எல்லா மிஷினும் இருக்குது, அதே மாதிரி ஸ்கூலில் எல்லாம் இருக்குது. அப்போயே உங்கள் பசங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்குறீங்க. இப்படி சில இடத்துல கேட்டாங்க, மேடையிலேயே கேட்டிருக்காங்க அரசியல்வாதியில், வாய் பேச தெரியாமல் வாய் மூடிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. தவிர அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் போய் பாருங்கள், அங்கே நாய் பொண்ணு ஏறி படுத்துருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு சென்னை மாநில சுகாதாரத்துறை போகிறதே கிடையாது உள்ள. அது போக மாட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு கடிச்சிக்கிறாங்க. ஏன் நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? ஒரு ஆண் குழந்தை பிறந்தா 1000 ரூபா பார்க்கறதுக்கு, இது ஆயாக்கள் டிமாண்டு. பெண் குழந்தை பிறந்தா 500 ரூபா இதை பார்க்கறதுக்கு. ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு போனால் 50 ரூபா. ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு எடுத்து போகணும், எக்ஸ்ரே எடுக்க போனால் தள்ளிட்டு போனால் 50 ரூபா. இப்போ இறந்த பிணத்தை திருப்பி வந்து காசு. இப்படி எல்லாத்துலேயும் இந்த அரசு மருத்துவமனையில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் லைவில் பார்த்துருப்பீங்க, நிறைய வருஷம் பார்த்துருப்பீங்க. இந்த அங்கே இருக்கக்கூடிய 1-2 நர்ஸுங்க வந்து பப்ளிக் எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசினதும் மிரட்டினதும் இதெல்லாம் யார் கேட்குறது? முதல்ல மக்களே மன்னர் பேரை வந்து அதிகமாக நீங்கள் எலெக்ஷனில் ஒருத்தர் சொல்லணும். இந்த அரசு அதிகாரின்ற பேரை மாற்றணும். 110 விதியின் கீழ் யார் வந்து ஆட்சி அமைச்சாலும் தயவுசெய்து அடுத்த கோரிக்கை எதுவாக இருக்கும் என்னன்னா, இனி அரசு ஊழியர் அரசு அதிகாரின்ற பேரை அப்புறப்படுத்தி மக்கள் ஊழியர் மக்கள் அதிகாரின்னு வச்சா மட்டும்தான் நம்ம மக்களுக்காக வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா இது ஏதோ பிச்சை எடுக்க வருதுங்க, நம்ம வந்து அரசு நம்ம கவர்மெண்ட் இதுங்களாம் அடிமைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த திமிர்த்தனம் ஒடுக்க அந்த அரசு ஊழியர் அரசு அதிகாரின்ற பேரை அப்புறப்படுத்தி மக்கள் ஊழியர் மக்கள் அதிகாரி வச்சா மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள்னு சொல்றீங்க. அந்த அரசு ஊழியர்களை வந்து நீங்கள் சொல்றீங்க மக்கள் ஊழியர் சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் சொல்றவங்கள வந்து மக்கள் பிரதிநிதின்னு ஒருத்தர் தானே வந்து நம்ம அவர் தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு மக்கள் பிரதிநிதி ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவர் தானே அந்த ஏரியால எங்களுக்கு முன்னோடியே நின்று அவர் பண்ணி கொடுக்கணும். அதுதானே இந்த விஷயமே. ஆமா, அப்ப அவர் தானே அந்த அரசு அதிகாரி அரசு ஊழியர் அரசு அதிகாரி இது பண்ண வாக்காளர் கோரிக்கைன்றது அதை நினைவுபடுத்துறதுக்காவது. இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறாங்க, நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு திமிர் இருக்குல்ல, பப்ளிக் சர்வெண்ட்ன்றதை கொண்டு வரணுன்றத பேராக மாற்றணுன்றேன். வருவாய்த்துறையில போயிட்டு ஒரு நிலப்பட்டை வாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பொதுமக்களை நான் வந்து ஒரு நிலப்பட்டை வாங்கினா ஒரு விவோட்டையும் ஒரு சர்வேட்டையும் ஒரு நில அளக்கிறதுக்கு ஒரு சர்வே நில அளப்பாட்டையும் போயிட்டு நம்ம என்னதான் மனு கொடுத்து தாங்கி கூப்பிட்டு வந்தாலும் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வர்றதில்ல. வந்தாலும் அவ்வளோ இதாக அவங்க வேலை செய்யறதில்ல. இதுக்கு என்ன வேட்பாளராக அந்த மக்கள் பிரதி என்ன பண்ணுறாரு? இல்லை, அதை தான் நான் சொன்னேன். ஒரு இடத்துலையும் இப்போ ஒன்றும் இல்லை, சர்வேல போனோன்னா 10,000 ரூபா 15,000 லஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு அவர் அப்படியே கால் போட்டு நான் வரேன் டைம் இல்லை அப்படின்னுவார். இவ்வளோ அதிகார பிச்சையை எடுத்துக்கிட்டு நான் எல்லாரையும் சொல்லலை, லஞ்சம் வாங்குவவர்கள் மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். அப்போ அநியாயம் பண்ணிக்கூடிய விஏஓ, தாசில்தார், சர்வேயர் எல்லாருமே இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதில் இன்னொரு கஷ்டமான விஷயம்னா கொடிநாள்ன்ற பேரில் அடிக்கக்கூடிய கொள்ளைகள். கொடிநாள் மிலிட்ரி ஃபண்டு போகிறோம், நாங்கள் பண்ணிக்கிறோம், எங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் கொடுக்கணும், நீ 2000 கொடு 5000 கொடு, எவ்வளோ நிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10,000 கொடு 50,000 கொடு. நீங்கள்லாம் யார்? கொடிநாளுக்கு ஒரு டார்கெட், கவர்மெண்ட் வந்து ஒரு டார்கெட் இருக்குது ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு, அரசு கஜனாவை சேர்க்கறதுக்கு மக்களை வந்து டார்ச்சர் பண்ணணுமா? இதெல்லாம் யார் கேட்கணும்னா அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை வேட்பாளர் மக்கள் பிரதிநிதி கேட்கணுன்றனா தான் வாக்காளர் கோரிக்கை. இந்த வாக்காளர் கோரிக்கையை தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ மன உளைச்சலை சுற்றிக்கிட்டு இருக்கோம் தெரியுங்க. ஒரு 50 வருஷமோ 30 வருஷமா ஆச்சு அவருக்கு இருந்தால் 90 வயசு ஆகுது. இன்னும் வந்து கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த தாசில்தார் ஆஃபீஸ்க்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்காரு, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அழிஞ்சிட்டு இருக்காரு பட்டாக்காக. இவர் என்னென்னா ஓய்வு பெற்ற காவலர். அவர் எப்படி இருக்கும் மட்டும் பாருங்கள், இது எந்த நிலைன்னு மட்டும் பாருங்கள். 90 வயசில் வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இன்றைக்கி நிலைமை அப்படின்றது தெரிஞ்சுன்னா அடுத்த கேள்வி. சைல்டு அஃபியூஸ்லாம் நிறைய இருக்குது சார், அதை தடுக்கிறதுக்கு என்ன கவர்மெண்ட் பண்ணுது அதை பற்றி கேட்கணும் சார். எல்லாருக்கும் சைல்டு அபியூஸ்க்கு நிறையா அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் சார் அவேர்னஸ் மட்டும் பத்தாது சார், நடக்கிற தண்டனைகள் சிவிராக்கப்பட்டால் தானே தடுக்க முடியும். 2 வகை இருக்குது. என்னென்னா உண்மையாலே சைல்டு அபியூஸ்ன்றதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. என்னென்னா பொய் வழக்கே போக்சோவில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். போக்சோ வந்தது நியாயமான விஷயம், போக்சோன்றது வரணும். ஆனால் அந்த போக்சோ வந்ததுனால என்ன விஷயம்னா ஒரு தாத்தா ஒரு பேதம் பேத்தி மேலே வைக்கக்கூடிய அன்பு கூட இன்றைக்கி வந்து தடைப்படுது. ஒரு சாதாரண எடுத்து கொஞ்சம் கூட அவன் பயந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஒரு சாதாரண நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களே சின்ன பசங்களாக இருந்தாலும் யாரும் நல்லா இருந்தாங்கன்னா சப்பியாக இருக்கான ஒரு முத்தம் கொடுப்பாங்க. இன்றைக்கி அது பயப்படுறான். அப்போ அந்தளவுக்கு இருக்கும்போது சொத்துக்காகவும் இன்றைக்கி நான் ஒரு வழக்கறிஞர் இருக்கும்போது எனக்கே ஒரு வழக்கு வந்தது. என்னென்னா என்னுடைய கிளைண்ட் வரும்போது அவங்க இடத்துல வந்து அந்த மூத்த மருமகள் வந்து காசு வீடு தரலன்றனால மாமனார் மேலே பொய் வழக்கு போட்டது தெரிஞ்சுது. இந்த மாதிரி வழக்கு வரும்போது சைல்டு அபியூஸ் தடுக்கப்படுது ஒன்று. அதே மாதிரி 2வது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தொழிலாளர் வெளி மாநிலத்தில் வந்து எவ்வளோ குழந்தை தொழிலாளர் பெரிய ஹோட்டல் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் சைல்டுக்கு வந்து அதாவது சைல்டு டிபார்ட்மெண்ட் 109 கோமால் இருக்குது, போக்குவரத்துறை கோமால் இருக்குது, பொல்யூஷன் கண்ட்ரோல் கோமால் இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை கோமால் இருக்குது, எலெக்ஷன் டைம் இப்போது. இன்றைக்கி சூறாவளி பயணம் இருக்கணுமா விஜிலன்ஸ் எங்கே இருக்குது? இன்றைக்கி ஏன் ஓடி ஒளிஞ்சு உட்காந்துக்கிறீங்க? ஏன் ஒரு சட்டமன்ற தொழிலை விட விஜிலன்ஸ் என்ன பண்ணோம்? யாரும் லஞ்சம் வாங்காதீர்கள், லஞ்சம் கொடுக்காதீர்கள், லஞ்சம் வாங்கினாலும் நாங்கள் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏன் இன்றைக்கி வரையும் பண்ணல? ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை கோமாவில் படுத்துக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் எல்லாத்துறையும் கோமாவில் இருக்குது. இந்த கோமாவை தட்டி எழுப்பதுக்காக தான் 214 தொகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆண்ட கட்சியும்
இனி ஆள போகிற கட்சியும் யாராக இருந்தாலும் சரி, இதே கட்சி ஆண்டாலும் சரி, எங்களுக்கு கவலை இல்லை. யார் வந்தாலும் இந்த விஷயங்களை இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்களை கை வைக்கலைன்னா இது போக போக இன்னும் சீரழிஞ்சு போகுன்றதை நான் சொல்லிடுறேன். எல்லா சிக்னல்லையும் பிச்சைக்காரங்க குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. எதையோ தடை பண்றாங்க, இதை ஏன் பிடிக்க மாட்டாங்க, இதை ஏன் தடை பண்ண போலீஸ்காரங்க முன்னாடியே எடுத்துட்டு தானே இருக்காங்க பிச்சை. சிக்னலில் குழந்தைங்க மட்டும் இல்லை, நல்லா உத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் வயதானவர்கள் குல்லா போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுன்னு போரை போத்திட்டு நிற்பாங்க. இவங்க எல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா ஆந்திராவிலேருந்து இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் 100 ஜோடிகள் இறக்கி விடப்பட்டிருக்கு உள்ள. இதை ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு பாலத்துக்கு கீழே அவங்கள அடக்குறாரு. எல்லா சிக்னலையும் அவங்கள கொண்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 ரூபா அவங்களை வசூலிக்கிறாரு. இதெல்லாம் காவல்துறைக்கும் தெரியும். பிடிச்சி கொடுத்து சொல்லியும் கேட்கல. ஹரியானாலேருந்து 300 கொள்ளையர்கள் வந்திருந்தாங்க. போரூர் சிக்னலில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பிடிச்சி கொடுத்தேன், விட்டாங்க. எங்களுக்கு இது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்து சம்பளம் இல்லாமல் ஒரு சமூக வேலை செய்யக்கூடிய நாங்கள் ஏன் சம்பளம் வாங்கக்கூடிய அவர்கள் கடமை செய்ய தவறுகள் என்பது இனிமே வரக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர் எந்த கட்சி வந்து ஜெயித்து வந்தாலும் இதை வலியுறுத்த வேண்டும். சிக்னலில் கூடிய இவங்க வந்து வெறும் புக்கு விற்க மட்டும் இல்லை, இவங்களாம் வெளியூர்லேருந்து வரதுனால இவங்களாம் திருடவும் முயற்சி செய்கிறார்கள். ரெண்டாவது, சுகாதாரத்துறையின் கோட்டு போட்டுக்கிட்டு இந்த திருவள்ளூர் சைடு கண்டிகை சைட்லேருந்து எங்கேயோ ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் அந்த மருத்துவர் மாதிரி செவிலியர் மாதிரி அந்த சிவப்பு கலர் கோட்டு வெள்ளை கலர் கோட்டு போட்டுன்னு தெருவா வசூல் பண்ணுறாங்க. பக்கா கொள்ளையர்கள் இவர்கள். இந்த ட்ரஸ்ட்டில் வந்து பேரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுறது அநியாயங்கள் ஜாஸ்தி. சென்னை ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. இதையும் சரி பண்ணணும். இதை சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமரா இடத்துல எங்கே கேப்சர் ஆகுதோ ஃபைன் வந்துருச்சுன்னு சொன்னால் இங்கே மக்கள் சிக்னல் இருக்குது, இங்கே பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வண்டியில் நிற்கிறாங்க ஒயிட் லைன் பிஃபோர். ஆனால் நிறைய சிசிடிவியில் நான் போகும்போதில் ரோட்டில் போகும்போதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் போதில் அங்கே காவலர்கிட்ட ஏதாவது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒர்க் ஆகலாமான்றாங்க. ஏன் சார் ஒர்க் ஆகலாம் அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க, இல்லை இங்கே டெண்டர் வாங்கிட்டு போனவன் ஏமாற்றிட்டு போயிட்டேன்றாங்க. அப்போது நாங்கள் வண்டி எங்கேயாவது விட்டுட்டோம், இல்லை சிக்னலை தாண்டிட்டோம், கொஞ்சம் வந்துட்டா கூட அவ்வளோ கடுமையாக அவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய காவலர்களுக்கு இதை டெண்டர் போட்டு ஏமாத்தினவனை போய் பிடிக்காம இருக்கிறவங்கள மட்டுமே எளிமையாக இருக்கவங்கள மட்டுமே பிடிச்சிட்டு இருந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுக்காமலே இருந்துட்டு எங்கெல்லாம் கேமரா ஒர்க் ஆகுதோ போடுறதுக்கு நீங்கள் அது கீழே ஒரு எல்இடி போர்டில் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இருக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பெரிய ஆட்களால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்லி காவலர் யார் அங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு காம்பன்சேஷன் பேசுறது ஒரு வேலை இருக்காங்க. அதை மாற்றணும்னா அங்கே கீழே ஒரு எல்இடி போர்டு போட்டு அந்த கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். ஈஸியாக என்ன சொல்லிடுறாங்கன்னா 100 அடி ரோடில் கேட்டால் கூட எந்த கேமரா ஒர்க் ஆகலன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் செஞ்ச சார்ஜ் ஷீட் போடணும்னு நினச்சா ஒர்க் ஆகுதுன்றாங்க. இது அப்போ நான் மக்களுக்கு கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியாமலே நீங்கள் வச்சிருக்கீங்கன்றீங்க. அது எங்களுக்கு எப்படி தெரியுன்றது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்றது என்னோட கேள்வி. இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த வேட்பாளர்கள் என்ன பண்ணணும், ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா போக்குவரத்துறை கூப்பிட்டு இல்லை ஆர்டிஓ கூப்பிட்டு எந்தெந்த இடத்துல கேமரா இருக்குது, நம்பர் ஆஃப் கேமராஸ் எவ்வளோ ஆக்டிவ் எவ்வளோ இன்ஆக்டிவ், எந்த டேட்டில் ஆக்டிவாக இல்லை, எந்த டேட் இன்ஆக்டிவாக இல்லை, எப்போ ஆக்டிவாக இருக்குது இன்ஆக்டிவாக இருக்குது, யார் டெண்டர் எடுத்தாங்க, டெண்டர் எடுத்தவங்க வரலன்னா அவங்க மேலே என்ன ஃபைன் சார்ஜ் பண்ணலாம், இதெல்லாம் அங்கே பப்ளிக் வியூக்கு அங்கே இருக்கணும். ஏன்னா பப்ளிக்காக போட்ட இடம் பப்ளிக் வியூ இருக்கணும். இதை உறுதிப்படுத்தணும். இது மட்டும் இல்லை, இதோட ஒரு சிரிப்பு எள்ளி நகையாடக்கூடிய செயல் என்னென்னா, நம்ம வந்து ஒரு பெண் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம பெண்களுக்காக நம்ம நிறைய விஷயம் கொண்டு வந்தோம். அதுவும் பஸ்ஸில் சிசிடிவி பஸ்ஸில் வச்சாங்க. 2400 கேமரா சிசிடிவி போட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சி பேருந்தில். எத்தனை கேமரா இருக்காதுன்னா 0. ஏன்னா நெட்டுக்கு காசு கட்டலையாம். பாவம் போக்குவரத்துறை நஷ்டம்ன்ட்டு தனியார் பேருந்தை கொண்டு வந்து விட்டு அதுலேயே மாநகர பேருந்து கழகம்னு போட்டு அதில் என்னவோ போட்டிருக்காங்க OHM என்னென்னவோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. தனியாராக யாரோ இப்போ இதெல்லாம் போட்டு இவங்க மாதிரி 2 கான்ட்ராக்டை உள்ளே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அப்போ கான்ட்ராக்ட் தனியார் விட்டால் தனியார்னு தான் இருக்கணும், மாநகர பேருந்து இருக்கக்கூடாது. ஆனால் அதையும் போட்டு அவங்களுக்கு மட்டும் இப்போ எப்படி தனியார் மட்டும் எப்படி அது வருமானம் ஆக்குவான்? தமிழ்நாட்டில் வந்து போக்குவரத்தும் சாப்பாடும் ஒருத்தர் நஷ்டம் இடுறாருன்னா அவரை மாதிரி ஒரு முதுகெலும்பு ஒடிஞ்சு புத்தியே இல்லாத ஒரு துறைத்தலைவர் இருக்காருன்னு தான் அர்த்தம். ஏன்னா இவ்வளோ மக்கள் 8 கோடி மக்களுக்கு இடத்துல போக்குவரத்து அவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்குது. எப்படி போக்குவரத்து வந்து நஷ்டமாகும்? திட்டமிடுதல் இல்லை. அந்த கேமராவை இன்றைக்கி வரை இல்லை. ஏகப்பட்ட ஸ்டேஷனில் வந்து பஸ்ஸில் வந்து திருடிட்டாங்க, பஸ்ஸில் செயின் ஸ்நாச்சிங், பஸ்ஸில் சண்டன் பொண்ணு அந்த கேமரா போய் பார்த்தா காவலர் போய் கேட்டாங்கன்னா கேமரா இயங்கலை. ஏன் இயங்கலைன்னு கேட்டால் நாங்கள் நெட்டு காசு கட்டலை. இதை விட அசிங்கம் ஏதாவது இருக்குதா? அதே மாதிரி அந்த ஓட்டுநருடைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இருக்கைக்கு பின்னாடி ஷீட்டு போடுறாங்க, கேலண்டர் போடுறாங்க, ஸ்க்ரீனை போட்டுக்கிறாங்க. டிரைவர்களாக பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதை ஏஎம் சேஃப்டி ஜிஎம் சேஃப்டின்னு ஒருத்தர் இருக்காரு எம்டிசியில். என்ன பண்ணுறாரு அந்த டிப்போ மேனேஜர், என்ன பண்ணுறாங்க, அந்த டிப்போவில் ஒரு 50 வண்டி இருக்குமா, வெளியில் போகும்போது அது முதல்ல அந்த உள்ள டிப்போவில் நிற்கும் போது ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாமா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஏன் அதெல்லாம் எடுக்கல? மக்களோட உயிர் வந்து உங்களுக்கு அவ்வளோ துச்சமாக போச்சா? அவன் செல்ஃபோன் பேசுவார், எதுவும் பேச மாட்டார், இல்லைனா வந்து தம் அடிப்பார், இல்லை ஏதோ வெளியூர் படத்துலேருந்து தம் அடிக்கிறாங்க. இதெல்லாம் யார் தடுக்கிறது? விளம்பரம் அது விளம்பரம் எடுக்கிறோமா? அரசு ஓட்டுநர் இருக்காங்க, அரசோ தனியாரோ பேருந்து ஓட்டுநர் இருந்தாங்கன்னா அந்த கண்ணாடி போட்டு குழுக்குள்ள இருந்தால் கூட அந்த டிரைவர் வந்து எங்களுக்கு தெரியணும், பப்ளிக்கு தெரியணும். அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் யாராவது அலர்ட் ஆக முடியும். இல்லைன்னா எங்கள் உயிர் பாதிப்பு. இதை போக்குவரத்துறை கோமலர் உள்ளது. ஏன் இதுவரை யாரும் ஒரு போக்குவரத்தில் இருக்கிற சாதாரண அதிகாரிலேருந்து அமைச்சரும் யாரும் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் எப்போ சரியாகும்னா உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த வண்டியும் பிடுங்கிட்டு
நீங்களும் வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த விஷயம் சரியாகும். இதில் இன்னொரு ஒஸ்டான விஷயம் சொல்கிறேன். மக்கள் டெய்லி மக்களிடம் வழிப்பறி செய்யக்கூடிய ஒரு செயல் சொல்கிறேன். வழிப்பறி மக்களிடம் செய்யக்கூடிய வழிப்பறி என்னென்னா, இந்த ஓலா, ரேப்பிடோ, யூபர் இவங்க பண்ணுற அட்டகாசம் தெரியுமா? ஃபோன் அடித்து ஆட்டோவோ கேப் புக் பண்ணால் 50 ரூபா எவ்வளோ காட்டுது? 50 ரூபா தரீங்களா, 100 ரூபா தரீங்களா? இவங்க கேட்டது போய் இப்போ அந்த ஆப்பே டிரைவர்ஸ் நாட் அக்செப்டிங் 30, 60, 90, 120, 150 வரையும் கேட்குறீங்க. யார் நீங்களாம் பகல் கொள்ளையர்களா? சரி, டிரைவரில் சொன்னீங்க, ஓகே, அவன் கேட்டான். இப்போ நீங்கள் ஆப்பே பண்ணுறீங்களே, இவங்கள ஃபோனே பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர் சென்டர்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்லி ரெக்கார்டிங் தான், அது மெசேஜ் தான் அனுப்ப முடியும், அவங்கள்ட்ட பேச கூட முடியாது. சென்னையில், தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலையும் எங்கெல்லாம் இந்த ஓலா, ரேப்பிடோ, யூபர் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் அங்கே இருக்கணும். அந்த ஆஃபீஸ் கஸ்டமர் கேருக்கு இருக்கணும். இது மக்கள் போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ தான் இது சரியாகும். இல்லைனா மக்களோட பணத்தை வழிப்பறி பண்ணுவாங்க. இது வந்து கேட்டால் அவங்க மிரட்டுறதும் சண்டை போடுறதும் அதிகமாகிடுச்சு. இவங்க இப்போ அவங்க நின்னானா 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா உடனே சொல்கிறாங்க. நம்ம போய் நின்னா 10 நிமிஷம் ஆனாலும் கண்டுக்க கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ணாலும் எந்த நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. ஸோ இதை யார் சரி செய்வது? அந்த ஆப் வந்து ஒன்று. ரெண்டாவது, 2 வீலருக்குன்னு ஒரு விஷயம் கொண்டு கொடுத்தாங்க. 2 வீலரில் போகும்போது ஆட்டோக்காரலாம் சண்டை போட்டாங்க. இதில் 2 விஷயத்தை பார்க்கணும். என்னென்னா, எஸ், ஆட்டோ மீட்டர் போடல, மீட்டரை ஏற்றணும், அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது, கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆட்டோக்காரங்க இவங்களை மறித்து கிரடப்படுறது தப்பு. அதுக்கு யார் காரணம்னா அரசு காரணம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 2 வீலர் வந்து ஒயிட் போர்டு தான். அப்போ நீங்கள் உண்மையிலே ஓலா, ரேப்பிடோ, யூபருக்குலாம் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும்னா என்ன பண்ணிக்கணும்? அதை கமர்ஷியல் போர்டை மாற்றி எல்லோ போர்டை மாற்றி நீங்கள் கொடுத்துக்கணும். அதை தவறு பண்ணிட்டீங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டோன்றீங்க. ஆட்டோக்காரங்களை கேட்குறேன், நீங்கள் எப்படி வந்து இவங்க எங்கள் வாழ்வாதாரத்தை அடிக்கிறான்னு சொல்கிறீங்களே, மக்கள் வாழ்வாதாரத்தை அடிக்கிறீங்க தெரியுமா? 10 கிலோமீட்டர் போனால் ஆட்டோக்கு எவ்வளோ வரணும்? 25 ரூபா ஒரு 2 கிலோமீட்டருக்கு. அடுத்த 9 கிலோமீட்டருக்கு 18 ரூபா, 12 ரூபா. நீங்கள் 108, 25, 133 ரூபா வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 250 எவ்வளோ போடுறீங்களோ அது டபுள் சார்ஜ் கேட்குறீங்க. நான் போய் சும்மா வருவேனான்னு கேட்குறீங்க. அப்போ நான் என்ன அதுக்காக கூட வர முடியுமா? நாங்களா ஒரு பஸ் கத்திபாரா எடுங்க, போர் டோல் எடுங்க, நீங்கள் எந்த இடத்துல போய் நீங்கள் வந்து மக்கள் கூடுற இடத்துல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எடுங்க, எங்கே எடுங்க, யாரோ ஒருத்தர் இறங்கி கரெக்டான விலை கொடுத்து போகிறாங்களா மக்கள்? அப்போ ஒரு 10,000 ரூபா 15,000 சம்பாதிக்க என்ன பண்ணுவான்? ஆட்டோக்கு மீட்டர் விலையை ஏற்றுங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை அடிக்க வேணாம். ஆனால் அதுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து சார்ஜ் போடுங்க. அந்த சார்ஜ் ரிசிப்ட் கொடுத்தா தான் வரணும். எக்ஸ்ட்ரா கேட்டால் டிமாண்டுக்கு ஸ்டெப் எடுங்க. ஸ்டெப் எடுக்கிறது கிடையாது யாரும். அதிகாரி எடுக்கணுமா, அரசு போக்குவரத்து துறை அரசு எடுக்கணுமா? போக்குவரத்து காவல்துறை ஆக்சுவலாக டிசிஷன் பாலிசி கொண்டு வரது அரசு கொண்டு வரணும். அதை செயல்படுத்த அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் பண்ணணும். ஆனால் அரசு கம்முன்னு இருக்குது. இந்த 3 வருஷம் 4 வருஷத்தில் யாருமே ஏன் போராட்டம் நடத்தல? ஏன் போராட்டம் நடத்தல? 5 வருஷம் நடத்தல? இது முன்னாடி ஆட்சி நடத்துனீங்க, இந்த ஆட்சியில் ஏன் நடத்தல? அப்போ ஏன் நீங்கள் ஆட்சி சார்ந்து பார்க்குறீங்க? ஆட்சி சார்ந்து பார்க்காதீங்க. எங்கள் கம்ஃபர்ட் சார்ந்து, எங்கள் சுகம் சார்ந்து அப்படின்னு மக்களும் பார்க்கணும், ஆட்டோ ஓட்டணும் பார்க்கணும், 2 வீலர் ஓட்டணும் பார்க்கணும், இதை கேட்கணும். துறைன்னு சொன்னதால சொல்கிறேன், தமிழ்நாடு சென்னை சிட்டியை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு பகுதியில் சென்னீங்கன்னா சில பஸ்ஸில் எல்லா பஸ்லையுமே முன்னாடி பெண்கள் ஆக்கிரமிச்சுக்கிறாங்களே. அதாவது நம்ம உட்கார்ந்தா கூட விரட்டி நம்ம அசிங்கமா திட்டி எழுப்பி அனுப்புறாங்க ஆண்களை. இது இல்ல, இது வந்து எப்படின்னா கவர்மெண்டோட ரூல்ஸா இல்ல மக்களா உருவாக்கிட்டதா? இது மக்களும் உருவாகல, பெண்களும் பண்ணல. அந்த பஸ்ஸில் எனக்கே நேர்ந்திருக்கு. திருச்சியில் நான் பஸ்ஸில் ஏறி டிரைவர் இங்கே இருக்காரு, பக்கத்தில் உட்காரேன். இதுக்கு பின்னாடி தான் மகளிர் சீட்டு, மகளிர் உட்காரணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்திரிச்சு பின்னாடி போ, டிரைவர் வந்து பின்னாடி போங்க கூட இல்லை, பின்னாடி போ. நான் கேட்டேன் எதுக்கு போகணுன்னு. இங்கே லேடிஸ் வருவாங்க, இதுதான் லேடிஸ் சீட், இது என்னென்ன, எந்திரிச்சு போயா, இல்லைன்னா பஸ் எடுக்க மாட்டேன். போலீஸை கூப்பிட்றாரு. போலீஸ் வந்த அப்புறம் நான் விஷயத்தை சொல்கிறேன், நான் சமூக அளவில் அழகிறீங்கன்னு சொன்ன அப்புறம் இல்லை நீங்கள் எடுங்கன்னு சொல்லி அப்புறம் வண்டி எடுக்கும். இப்போ நாங்கள் போராட வேண்டியதாகுது. அதே மாதிரி ஒரு மாநகராட்சி கழிப்பிடம், ஒரு பேருந்து நிலையத்துலையும் இந்த அநியாயம் நடக்குதுன்னா 5 ரூபான்னு போட்டு 10 ரூபா சொல்லிக்கிறது, அதுக்கு ரிசிப்ட் கொடுக்குறது கிடையாது. கேட்டால் நான் யார் இடம் தெரியுமா? யார் இடம்? ரவுடி பையனோட இடமா, இல்லை தீவிரவாத இடமா, இல்லை ஃப்ராட் இடமா? இது மாதிரி நிறைய கேட்கலாம். அப்போ இவங்க அண்ணன் இடமா? அண்ணன் இடம்னா அதுக்காக நான் மக்கள்கிட்ட கொள்ளையடிப்பீங்களா? அந்த 5 ரூபா ரிசிப்ட் கொடுக்குறது கிடையாது. இதையே நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து ஸ்டேட்டை மட்டும் சொல்கிறார், சென்ட்ரலையும் பாருங்கள். ஒரே வார்த்தை என்னென்னா, ரயில்வே துறை. இந்த ரயில்வே துறையில் போனீங்கன்னா IRCTC வெண்டிங் மிஷின் பண்ணக்கூடிய குடிநீர் ஊழல், இது எவ்வளோ வைத்தச்சல் தெரியுமா? 7-8 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன், மெயில் அனுப்புகிறேன், ஒரு அதிகாரி கண்டுக்கிறது கிடையாது. மாவட்ட ஆட்சி, சென்னை மாவட்ட ஆட்சியை கொடுத்து அந்த அம்மா சுத்தமாக கண்டுக்க கிடையாது. நேர்மைன்ற பேரை மட்டும் எடுத்துக்கிட்டா போகுது, அது செயலில் இருக்கணும். நான் போய் சொல்கிறேன், IRCTCயில் 1 லிட்டர் 5 ரூபா இல்லை 7 ரூபான்னு சொல்கிறாங்க, ரீஃபில் பண்ணுறது 5 ரூபானா, அங்கே போர்டே போட்டுருங்க, அது மீறி அவங்க 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, 3 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இதை கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது வரையும் நடக்கல. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எடுப்பாங்க? 1 லட்சம் பேர் தண்ணி வாங்குவாங்க. இந்த ஏப்ரல் மேலே வரப்போகுது 1 லட்சம் பேர் வாங்குவாங்க. அப்போ 1 லட்சம் பேர் 3 ரூபா, 3 லட்ச ரூபா, 30 நாளைக்கு 90 லட்ச ரூபா யாருக்கு போகுது? அப்போ கமர்ஷியல் ஆஃபீஸர்ஸில் என்ன பண்ணுறீங்க? ரயில்வேல அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுறீங்க? அங்கே உள்ள பாத்ரூம் இலவச பாத்ரூம், அதுக்கு ஏன் ஒரு அம்மா உட்காந்து காசு வசூலிக்கிறாங்க? இதெல்லாம் யார் கேட்குறது? சட்டமன்ற உறுப்பினர் ஏன் இப்போ ஓட்டு கேட்குறீங்களே? ஒரு கட்சியிலையும் எல்லாத்துலேயும் பகுதி, வட்டம், மாவட்டம், பாசறை, அது இதுன்னு அமைப்பு ஞாபகம் வச்சுருக்கீங்களே. இவங்கெல்லாம் வந்து உங்கள் MLA MP மினிஸ்டர் வந்தால் மட்டும் ஏறி நின்றுன்னு அண்ணன் தட்டுவீங்க. நீ தேர்தல் எலெக்ஷன் வந்து அம்மா ஓட்டு போடுவீங்க. இது 2 தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையா? இதெல்லாம் யார் பண்ணணும்? சமூகம் நாங்கள் பண்ணணுமா இல்லை நீங்கள் பண்ணணுமா? நீங்கள் போய் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி நடக்குதுன்னு. அப்போ அவங்க எடுத்து அதை ஆக்ஷன் எடுக்கணும். மக்கள் சந்தோஷமாகணும்.
படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் நீங்களா? அது ஏன் புரிய மாட்டேங்குது நீங்கள் திருப்பியும் அப்படின்றது தெரியல எனக்கு. அடுத்தது போதை ஒழிப்பை பற்றி ஏதாவது இந்த வர ஜென்ரேஷனையாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கொஞ்சம் அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. அப்புறம் ஸ்கூல் கிட்டலாம் அந்த புளிப்பு விற்கிறாங்க அந்த சின்ன சின்ன கடைகளில். நம்ம டாஸ்மாக்கு இந்த கஞ்சா இதெல்லாம் வந்து பெருகி போச்சு, அது ஊரறிஞ்ச உண்மை. அது போக தெரியாத விஷயங்களையும் நான் சொல்கிறேன், மக்கள் அதிர்ச்சி இருப்பீங்க. இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்கணும்னா எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் தெரிஞ்சுக்கணும், அதை காவல்துறை பேட்ரோல்லேருந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மேலேயோ இல்லைனா அந்த சுகாதாரத்துறையோ இல்லைனா உணவு பாதுகாப்புத்துறை மேலேயோ நடவடிக்கை எடுக்கணும். ஆக்சுவலாக உணவு பாதுகாப்புத்துறை தான் அது முக்கியமான விஷயம். என்னென்னா சாப்பிடக்கூடிய பொருள், அது மெல்லக்கூடிய பொருள்னால் அது உணவு பாதுகாப்புத்துறையில் வரும். டாஸ்மாக் கஞ்சா ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வந்து நிறைய பேர் போராடுறாங்க. கூல் லிப்புன்ற தலகாணின்ற பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கூல் பக்கத்துலையும் பள்ளிக்கு பக்கத்துலையும் அருகாமையிலையும் சில வியாபாரிகள் பண்ணுறீங்க, கடைக்காரர்கள். இதுக்கு வியாபார சங்கங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்குமா கூடாதா? எடுக்கமா கூடாதா? இது ஏன் நீங்கள் எடுக்க மாட்டீங்க? ஏன்னா இது நம்ம ஆள், நம்ம ஊருக்காரன், நம்ம சாதிக்காரன், நம்ம மதத்துக்காரன், இதை தயவுசெய்து வைக்காதீங்க. உங்கள் புள்ள உங்கள் கடையில் வாங்க மாட்டான், இன்னொரு கடையில் வாங்குவான். அதை விற்கிறவனும் உன் சாதிக்காரனாக இருப்பான், உன் மதத்துக்காரனாக இருப்பான். இந்த வேலை பண்ணாதீங்க. இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா பர்த்டே சாக்லேட்டில் கலந்து கொடுக்குறாங்க. தயவுசெய்து கொஞ்சம் கிஞ்சிக்கிறேன், வேட்பாளர்கள் இதெல்லாம் பேசுறது இல்லை எங்கேயுமே. யாரோ ஒரு வேட்பாளர் நம்ம பேச ஏதாவது ஒன்று பேசிக்கலாம் கேளுங்க, கிடையாது. வேட்பாளர் ஏதாவது ஒன்று பேசலாம். ஏன்னா பர்த்டே சாக்லேட்டில் நம்ம சாப்பிடும் போதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பேரி, நியூட்ரின் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் சாக்லேட்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ வந்து அன்பிராண்டட் சாக்லேட்ஸ், ஃபாரின் சாக்லேட், இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் வருது. இதை ஃபுட் சேஃப்டி ஒழுங்காக பார்க்குறாங்க, ஆய்வு பண்ணுறாங்களா? இந்த சாக்லேட்டில் வந்து போதையை தடவி கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு டேஸ்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு குழந்தை வேணும் அந்த சாக்லேட் வாங்கி கொடுக்கும். இது டெய்லி பழக்கமாச்சுன்னா அந்த போதையிலேருந்து எப்படி இந்த குழந்தைங்க சைல்டு அபியூஸ்லேருந்து எப்படி காப்பாற்றுறது? அப்போ அந்த போதைப் பொருள் வந்து வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி நான் வந்து கண்டுபிடிச்சது டிஎல்எஃப்க்கு எதிரில் ஆந்திரா மில்ஸ் ஹோட்டல், அந்த ஹோட்டலில் பீடாவில் போதைப் பொருள் கண்டுபிடிச்ச அந்த ஓனரை கேட்டோன்னே இல்லை ஒருத்தர் கொடுத்தாரு ஓடிட்டாரு கூப்பிட்றேன் அப்படின்றாரு. இது எந்த வகையில் நியாயம்? அந்த பீடா யார் போடுவா? குழந்தைங்க, பெண்கள் எல்லோரும் போடுவோம்ல. அப்போ எதை நம்பி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது? அப்போ இதெல்லாம் யார் பார்க்கணும், யார் கவனிக்கணும்? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். இன்றைக்கி என்னென்னா பிடிச்சி கொடுத்தோம்னா அதுக்கு காசை வாங்கினா அந்த காசு அந்த பிடிச்சி கொடுத்த அன்சு வரையும் எடுத்து போய் ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு அதிகாரிகள் இருக்காங்கன்னா இவங்க அதிகாரிகளா சதிகாரிகளான்னு தெரியல. இதையும் முடுக்க வேண்டும் வேட்பாளர்கள் கவனத்திற்கு. சார், போக்குவரத்து காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறது, நான் எங்களை பாதுகாக்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது கேள்விப்பட்டாலும், ஆனால் காலையில் அதிகாரிகள் போகிற நேரத்தில் வேலை செய்கிறதும் அவங்க எங்கெங்கே இருக்காங்களோ அந்த இடத்த டிராஃபிக் ரெகுலேட்டர் பண்ணுறதை தவிர்த்து எங்கே சம்பாதிக்கணுன்ற இடத்துக்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அதுக்கு ஹெல்மெட் ஃபைன் போடுறதா இருக்கட்டும், அதர் தென் அவேர்னஸ் கொடுக்கறத தவிர்த்து தடுக்கிறத தவிர்த்து எப்படியெல்லாம் ஃபைன் போட்டு சம்பாதிக்கலாம், ஒன்று லீகலாக அதுக்குள்ளே இருக்கிறது ஃபைன் போட்டுறாங்க, இல்லை நீங்கள் அந்த ஃபைன் கட்டல இந்த அமௌண்ட் தாங்கன்னு சொல்கிறாங்க. மெயினாக சொல்ல போனால் குடிக்கிற இடம் இருக்குது. ஆக்சுவலி எங்கே பார் இருக்கோ அதுக்கு ஒரு 10 மீட்டர் இல்லை 5 மீட்டர், இங்கே பார் இருக்குன்னா 5 மீட்டர் இடைவெளியில் நிற்கிறீங்க. நீங்கள் இங்கேருந்து குடிச்சிட்டு வருவான் பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு, இல்லை அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னா நீங்கள் பார் வாசல் இதுக்கு நின்றுடலாம். நீங்கள் 5 மீட்டர் தாண்டி நிற்கிறேன், நீங்கள் வாசலில் நின்று எவன் குடிக்க வரான், குடிச்சிட்டு வெளில வரானா, இல்லை ஃப்ரெண்டு ஏட்டிட்டு போகிறான்னு பார்த்துலாம். ஆனால் சம்பாதிக்கணும் நோக்கில் எந்த பாரில் பார்த்தாலும் 5 மீட்டர் 10 மீட்டர் கூட இல்லை, அவன் அடுத்த யூட்டன் கூட பண்ண முடியாத அளவுக்கு இங்கேருந்து இறங்கினா எட்டி பார்த்தா போலீஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குற அளவுக்கு தான் நிற்கிறீங்க. அதை சம்பாதிக்கணும் நோக்கத்தில் அந்த பார் திறந்துருந்தா நம்மளுக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா? டாஸ்மாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரிப்பு தான் வரும். ஏன்னா டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, 12 மணி மேலே ஓடுற டாஸ்மாக் எல்லாத்துலையும் இருக்குது தான் செய்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வேட்பாளர் சில வேட்பாளர்கள் தட்டி கேட்குறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் கைவிட்டு போயினுக்கிறதுனால தான் யாரும் கண்டுக்கிறது இல்லை. போய் பதில் சொல்லி நம்ம யாராவது போய் சொன்னோம்னா எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், சம்பளமே இல்லாமல் நாங்கள் ஒரு தகவல் கொடுக்குறோம், நாங்கள் எந்த ஒரு சன்மானம் எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும்போது எங்களை போட்டு கொடுத்து எங்களை அடி வாங்க வைக்கிறதும் திட்டு வாங்க வைக்கிறதும், எங்கள் சில இடத்துல ஒரு பாய் வந்து அங்கே ஆற்காடு பக்கம் வந்து கொலையே பண்ணாங்க ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்ததுனால. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து உங்களுக்காக ஒரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரன் வரும்போது அது தகவலை கூட வாங்கிக்கிட்டு அதை சரி நடவடிக்கை எடுக்காமல்? ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். போரூரில் அந்த சிஎம்ஆர் ஒர்க் நடக்குது, அதில் வந்து அந்த பையன் வந்து ஒரு நார்த் இந்தியன் வந்து பீடா போடுற இந்த இது அன்சு போடுறான். இந்த பையன் எங்கடா வாங்கினு கேட்டால் நான் பீகார்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்றான். பீகார்லேருந்து வாங்கிட்டு வந்தானா டெய்லி போய் அவன் பீகார்லேருந்து வாங்கிட்டு வருவானா? அப்போ அவன் ஒரு 6 மாதம் இங்கே தங்க போகிறானா? அப்போ அவனுக்கு தேவையானது வாங்கி வந்துருப்பானா? இந்த மாதிரி ஒரு 500 பேர் அங்கே வேலை செய்கிறாங்களா? அப்போ அவங்க தங்க நேரத்தை ஏன் ரைட் பண்ணிடக்கூடாது? அது சொல்லும் போது அந்த போக்குவரத்து பேட்ரோலில் இருந்தக்கூடிய ஒரு எஸ்ஐ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏங்க விடுங்க அப்படின்றாரு. நான் சொல்லணும் விடுங்கன்னு அவர் தடுக்கணும், ஆனால் அவர் விடுங்கன்ட்டு போகிறாரு. இன்னும் அவரை தான் வந்து வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த மாதிரி மக்கள் பாதுகாப்பு இருக்கும்? எப்படி கஞ்சாவும் போதையும் ஒழிப்பீங்க இந்த மாதிரி காவல்துறை காவலர்களை வச்சுக்கிட்டு? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு கொடுமையான விஷயம் இதெல்லாம். ஸோ அதனால் வந்து என்னென்னா வேட்பாளர்கள் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து எதை நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, உங்கள் தலைவர்கள் பேச்சு, உங்களுடைய மினிஸ்டர்கள் பேச்சு, இல்லைனா உங்களுடைய சக ஊழியர்கள் பேச்சு கேட்பீங்களோ இல்லையோ, தயவுசெய்து இந்த வீடியோவை ஒருத்தரும் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் சமுதாயத்தில் என்ன நடக்குது, மக்கள் எப்படி அவதிப்படுகிறாங்கன்னு தெரியும். உங்கள் பிள்ளைங்களும் இதுக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் மனைவி மக்கள் இதுக்குள்ளே தான் இருக்காங்க, எல்லாமே பயத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க காரில் போய்ட்டு வந்தால் தப்பிச்சிடுவோன்ட்டு, கிடையாது. இந்த கஞ்சாக்களும் போதைகளும் அதிகமாக ஒரு தெருவுக்கு ஒரு ஊருக்கு வந்தவன், நகருக்கு வந்தவன்
ஒரு தெருவுக்கு வந்தவன் ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்தவன் உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது ஆரம்பத்தில் கில்லியாக வேண்டும். இதை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மற்ற எதை காப்பாற்றுறீங்களோ இல்லையோ அது கூட எப்படியோ தடுமாறி எதையோ பண்ணி இடிச்சாலோ ஏதாவது காப்பாற்றிக்கிறோம். ஆனால் 108 ஆம்புலன்ஸில் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் போகும்போதில் ஒரு அதிகாரி ஒரு இடத்துலேருந்து கிளம்பும் போதில் உங்களால் ஒரு கால் அலர்ட் பண்ணி த்ரூ அவுட் த இடம் அவங்க வீட்டில் இருந்தோ அவங்க எங்கே போகிறாங்களோ உங்களால் ஒரு டிராஃபிக் ரெகுலேட் பண்ண முடியுதுன்னா 108 ஆம்புலன்ஸும் அண்டர் கவர்மெண்ட் கீழே தான் ஒர்க் ஆகுது. அந்த 108 ஆம்புலன்ஸில் சார் இந்த கால் வந்திருக்கு, எங்களோட ஆம்புலன்ஸ் இந்த இடத்துலேருந்து இங்கே ரீச் ஆக போகுது, அங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. அந்த காலை நீங்கள் கவர்மெண்ட் கீழே வேலை செய்கிற நீங்கள் கூட அது டேரெக்டாக ஒரு டிராஃபிக் போலீஸ்க்கு போய் அவங்க அந்த டிராஃபிக் கூட ரெகுலேட் பண்ணுறது. இதை 10 வருஷம் முன்னாடி நம்ம பேசியிருப்போம், 108 ஆம்புலன்ஸில் போய் பேசியிருக்கோம். நாங்கள் உடனே நம்ம போய் கேட்கும் போது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணணுன்ற அந்த ஈகோ உங்களுக்கு டச் ஆச்சு தவிர 108 ஆம்புலன்ஸில் போயிருந்தோம். அதை டச் ஆன நீங்கள் சார் நாங்கள் இதை பண்ண போகிறோம் சார் இப்போ உடனே பண்ணிட போகிறோம்னு சொன்னீங்க. 10 வருஷம் ஆச்சு சொல்லி இன்னும் நீங்கள் எடுக்கலன்னு சொன்னால் மக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காது ஓகே. ஆனால் உயிருக்கு போராடக்கூடிய ஒருத்தனுக்கு கூட டிராஃபிக் போலீஸ் அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவீங்க தவிர கடைசி வரைக்கும் நீங்கள் பப்ளிக் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்றது சாக போகிறவனுக்கு கூடயான்றது என்னோட கேள்வி. இதை ஒரு உதாரணம் சொல்லணும்னா மக்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் செஞ்சால் கேட்ட மாட்டாங்கிறது ஒரு உதாரணம். ஓவர்லோடு செய்யக்கூடிய ஆட்டோக்களுக்கு ஃபைன் போடுவாங்க. எம்டிசி பஸ்ஸில் 49 என்ன வரி கட்டின மக்களே மன்னர், மக்களுக்காகவே நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரும் 100 பேர் அந்த பஸ்ஸில் போவான். நொந்து நோய் ஆக்சிடென்ட் பஸ் ஸ்டாண்டில் விழுந்து கை கால் உடச்சின்னு எல்லாம் இந்த இருக்கான். அப்போ அவங்களுக்கு அபராதம் அந்த பஸ்ஸுக்கு போட மாட்டாங்க, ஏன்னா அது அரசு. அதே மாதிரி பஸ் சிக்னல் நிற்கக்கூடிய சன்குலர் ஃபிலிம் இருக்கக்கூடிய இல்லை பம்பர் இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய வாகனத்துக்கு அபராதம் போடுவீங்க. இன்சூரன்ஸ் இல்லைன்னா அபராதம் போடுவீங்க. அரசு வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு பல இடத்துல பல பிரச்சனைகள் வெடிச்சிருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் யார் போடுறது அபராதம்? இது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக ரொம்ப உயர படிச்சிருக்காங்களே, பெரிய பெரிய படிப்பு படித்து வந்து உட்காந்துருக்காங்களே, இவங்களாம் சிந்திக்கணும். என்றைக்கு இவங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் பின்னாடி போய் கை கட்டிக்கின்னு அவங்க தற்குறிகளாக மாறிட்டார்களோ அப்போ இந்த பிரச்சனைகள் வெடிக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்னா பொதுமக்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சொல்கிற ஆதங்களில் காவல்துறையில் ஒரு விஷயம் தயவுசெய்து மாற்றி ஆகணும். யார் முதலமைச்சர் வந்தாலும் முதல்ல இது செய்யுங்க. என்ன அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு பொதுமக்களாக பொது விஷயத்தில் நடத்தணும்னு நினைக்கிறோம். ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அப்படின்ற இடத்துல போய் நாங்கள் மனு கொடுக்குறோம், விண்ணப்பம் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து ஏப்ரல் இன்றைக்கி வந்து 14ஆம் தேதி 2026, நாங்கள் ஏப்ரல் 30ஆம் தேதி 2026 நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் பண்ண போகிறோம்னா ஒரு 2 நாள் 48 மணி நேரத்தில் அந்த பர்மிஷன் கொடுக்க முடியாதா? அவங்களால அனலைஸ் பண்ண முடியாதா? எல்லா ஸ்டேஷன்லையும் ஒரு ஐஎஸ் இருக்காங்க. இந்த இடம் ஓகேவா, இவங்க பண்ணுறது கரெக்டாக, இவங்க நியாயமான விஷயம் பண்ணுறாங்களா, ஏன் சொல்ல முடியாதா? 29ஆம் தேதி சாயங்காலம் வரையும் ஏன் எங்களை பிச்சை எடுக்க வைக்கிறீங்க? அதுக்கு அனுமதி கொடுப்போம். அவங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சி பண்ணணுமா கூடாதா? செலவு பண்ணி அவங்க முன்னேற்பாடு பண்ணணுமா கூடாதா? இன்விடேஷன் பண்ணணுமா கூடாதா? அப்போ அதெல்லாம் பண்ணி வச்சோம். நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணுவீங்க? முடியாதுங்க அதில் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அப்புறமா கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா வாய்மொழியாக நடத்திக்கங்க நீங்கள். ஏன் நாங்கள் உங்களை மதித்து தானே நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் மதித்து லெட்டரை வந்து உங்களுக்கு அனுமதிக்கப்படுதுன்னு கொடுக்க மாட்டீங்களா? இது எந்த வகையில் நியாயம்? இது இன்னும் மேலே டாப் லெவலில் கட்சிகளுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பீங்களா? இல்லை டாப் லெவலில் பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும் தான் கொடுப்பீங்களா? சராசரி மனுஷன் செய்யக்கூடாது அதை. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். 100% ஓட்டு அப்படின்றத யார் சொல்லிடணும்? இந்த ஸ்வீப்புன்ற பேரில் கண் துடைப்புக்காக ஆங்காங்கே அரசு அதிகாரிகள் வந்து ஹோட்டல் வாசலில் மருத்துவமனை வாசலில் 100% வாக்களிங்கள், முதல் வாக்களிங்கள் போடுறீங்க. எந்த தமிழ்நாட்டில் கூடிய எந்த கட்சி தலைவராது நேற்று ஆரம்பித்த கட்சியிலேருந்து பழைய காலத்து கட்சி தலைவர் வரையும் யாரோ ஒருத்தர் சட்டமன்ற தொகுதியில் எந்த சட்டமன்ற தொகுதியில் 100 விழுக்காடு ஓட்டு பதிவாதோ 10 கோடி நிதி அந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு நம்ம ஒதுக்கப்படும். அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ காம்படிஷன்? அட்லீஸ்ட் 90% ஏறுமா? நீங்கள் இந்த 60% 70% வாக்கு வச்சுக்கிட்டு இதிலேயே குண்டு சைடில் குதிரை ஓட்டிக்கிட்டு இது ஏன் வாக்கு, இது இந்த வாக்கு இவ்வளோ ஓட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறதும். இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு காமெடி அப்படின்றதுக்கு என்ன உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருஷம் எலெக்ஷன்லையும் மக்களோட சாபத்தை வாங்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷன் அண்டர்லைன் பண்ணுறேன் என்ன காரணம் அப்படின்னா, எல்லா கட்சியும் கூட்டுவீங்களாம், கூட்டிகிட்டு நம்ம என்றைக்கு எலெக்ஷன் வைக்கலான்னு கேட்டுப்பீங்களாம். கேட்டு நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ண போகிற சொல்லிக்கலாம். அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி என்ன பண்ணுவாங்களா, அவங்க எல்லாத்தையும் பட்டுவாடை வந்து வட்ட மாவட்டத்தில் பண பட்டுவாடெல்லாம் பண்ணி முடிச்சுவாங்களாம். முடிச்சு வண்டியில் போடலாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னிலேருந்து எலெக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பித்து இன்னிலேருந்து எல்லா வண்டியும் சோதிக்கிறது. அதில் வந்து மருத்துவமனைக்கு போகிறவங்க, கஷ்டப்படுறவங்க, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அரசு அதிகாரியே அந்த மாதிரி அழுதாங்க. நான் ஊர்லேருந்து இங்கே மாறி வந்திருக்கேன், நான் வாடகை கொடுக்கணும், அது 55,000 வந்து 55,000 பிடிங்கிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ எந்த வகையில் வியாபாரிகளையும் மக்களையும் வந்து டார்ச்சர் பண்ணுவீங்க? இது எலெக்ஷன் கமிஷன் காமெடியாக தெரியல அவங்களுக்கு யாருக்கும். அப்போ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நான் பிரச்சனை மட்டும் சொல்ல, எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஏன் 1 மாதம் முன்னாடி விஜிலன்ஸ் ஏன் ஐ கான்டாக்டில் இருக்கக்கூடாது? ஏன் வந்து அவேர்னஸில் இருக்கக்கூடாது? விஜில் ஏன் இருக்கக்கூடாது? அதை பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுற அன்னையிலேருந்து நம்ம அது 1 மாதம் முன்னாடி பண்ணி தான் யோசிச்சிருப்பாங்கல்ல யார் யார் பண்ணணுன்ட்டு. இதை கூட பண்ண முடியாமல் இதெல்லாம் சிரிப்பு நடந்து போய் இப்போ ஒரு வட்டத்தில் கொடுத்து முடிச்சாச்சு. அவன் என்ன பைக்கில் போய் காரில் போய் கொடுக்க போகிறான், பேக்கெட்டில் போட்டு போவான். பேக்கெட்டில் போகிறவங்களாம் செக் பண்ணுவீங்களா நீங்கள்? எலெக்ஷன் கமிஷனு அது மாதிரி செக் பண்ணியிருக்கீங்களா? பணப்பட்டுவாடை தடுக்க முடியுதா? இந்நேரத்தில் விஜிலன்ஸ் பறக்கணும். இல்லை ஒரு விஜிலன்ஸ் விழிப்புணர்வு இருக்குதா எங்கேயாவது? லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு எங்கேயாவது இருக்கா? மக்களை இன்னும் கோமாளியாக நினச்சிக்கிட்டு இருங்க. ஒரு நாள் நீங்கள் வெகு சீக்கிரத்தில் கோமாளி ஆவீங்க நீங்களும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் இந்த ரோட்லலாம் பேனர்
சகஜமா இருக்குது. இது மரத்துல ஆணி அடிச்சு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு வராங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா பேனர் வைக்கக்கூடாது, உயிர் போகுது. ஒரு பெண் உயிர் போச்சு, ஒரு மாதம் நல்லா இருக்காங்க. திருப்பி இந்த மெயினாக அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அநியாயங்கள் தான். ஒரு லேம்ப் போஸ்ட்லேயும் பேனர், கட்சிக்காரங்க பேனர், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு வச்சேன்னா வெடிக்கூடாது. ஆனால் இவன் தலைவர் வந்தால் பட்டாசு வெடிக்கலாம், எந்த கட்சி தலைவர் வந்து பட்டாசு வெடிக்கலாம். அப்போ மாசுபடாதா? அதே மாதிரி பேனர் வச்சா செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறேன்ல. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து விழுந்து செத்து போனால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த அறிவு வருமா? ஏன் அது புரிய மாட்டேங்குது? அந்த பேனர்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுத்தீங்க, இப்போ எங்கே பண்ணலாம் அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க, உடனே சைன் பண்ணி நாங்கள் சீல் பண்ணி கொடுத்துருவோம் சார், வச்சுக்கணும்னு சொல்லிடுவோம் சார். அப்போ அதுக்கான விஷயங்களை போய் பார்க்க மாட்டீங்களா? இடத்த பார்த்து அது சேஃப்டியாக பார்க்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இப்போ அழகாக அதுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டியாக வச்சுட்டாங்க, அதில் அட்டாச் பண்ணி வைக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் எப்போ தான் மக்கள் சார்ந்து எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தையும் வேட்பாளர்கள் எடுக்கணும் அப்படின்றத நிறைவு செய்து கொள்கிறோம். வேட்பாளர்களே, நாங்கள் பேசிய பிரச்சனைகள் மட்டுமல்ல, எங்களுடைய வடுக்கள், அந்த வடுக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிக்க முடியும். நீங்கள் வெற்றி பெற்று இதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் வாக்காளர் சார்பாக அழகர் செந்தில், வணக்கம்.